Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்கேட்டிங். அதாவது இந்த ஸ்கேட்டிங் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஸ்கேட்டிங் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், நீங்களே பேரண்ட்ஸு கூட நீங்கள் கூட கற்றுக்கலாம். இது கற்றுக்கிறதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து மெயினாக சொல்லக்கூடியது சில்ட்ரன்ஸுக்கு இப்போ இருக்க சம்மர் கேம்பில் நீங்கள் வந்து ஒரு 200 ரியால் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 8 கிளாஸ் இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் 10 கிளாஸஸ்க்கு 250 ரியாலு. உங்களுக்கு நல்லாவும் டீச் பண்ணுவாங்க. அந்த ஒரு கிளாஸ்லேயும் எப்படி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி மூவ் பண்ணுறது, கான் வச்சு எப்படி நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக ஆக்குறது, இந்தமாரி நிறைய ட்ரைனிங் இங்கே இருக்குது. ஸ்கேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் ஷூ, இது ரேசருக்கு உள்ள ஷூஸு தனியாகவும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் ஸ்கேட்டிங்கெல்லாம் என்னப்பா ஹெல்த் பெனிஃபிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து ஸ்கேட்டிங் கற்றுக்கிறதாலையும் ஸ்கேட்டிங் வந்து நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை வந்து இது வந்து பேலன்ஸ் பண்ணும். அதேமாரி கார்டிக் வெஸ்லரை வந்து ஹெல்த்தாக்குது. ஒரு ஹெல்த்தான இருதயத்துக்கு போக வேண்டிய தசைகள் வலிமையாக்கும். அதேமாரி உங்கள் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்குது. இந்தமாரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸ்கேட்டிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அதேமாரி உங்கள் பேலன்ஸாக இப்போ 1 hour நீங்கள் ஸ்கேட்டிங் பண்ணால் 300 கலோரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி உங்கள் போன்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்தமாரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ், இது ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஸ்கேட்டிங். இதை வந்து நம்ம கற்றுக்க தான் நிறைய விஷயங்கள் வந்து அட்வென்ச்சராகவும் இருக்கும். அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறோம், இப்போ ஒரு குறிப்பிட்டப்பட்ட ஏஜில் நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் 40 வயசாக இருக்கலாம், 45 வயசாக இருக்கலாம், 35 வயசாக இருக்கலாம், 30 விஷயமாக இருக்கலாம். வயசு வந்து டசன்ட் மேட்டர், ஏஜ் இஸ் டசன்ட் மேட்டர். உங்களால் முடியும்னா, என்னால் முடியுதுன்னா உங்களாலையும் பண்ண முடியும். ஃபிட்னஸுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃபிட்னஸை டெய்லி பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப நாள் நம்ம வாழ முடியும். அதாவது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருந்தோம்னா உங்களால் லைஃபோட வந்து நீங்கள் ரொம்ப நாள் வாழக்கூடிய நாட்கள் வந்து குறைவாகிறதுன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அது எதனால் சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஃபேட்டு வந்து உங்கள் உடம்புலேயே தங்கிடும். இந்தமாரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அந்த ஃபேட்டை வந்து நம்ம பேர்ன் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்க